அடுத்த ஒரு நினைவு. அதனைத் தொடர்ந்து மேலும் பல குரோலி, கவன்ட்ரி, மெட்ரினிஸ் போன்ற பகுதியிலிருந்து இணைவதற்கு காத்திருக்கிறார். எனவே உங்களுடைய ஊரில் எப்பகுதியில் இருந்தாலும் நாங்கள் உங்களுடன் பயணிக்க தயாராக இருக்கிறோம். இது உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு ஆன ஒரு முதற்படி. சமூகமாக வாழ்வதற்கு, ஒரு கலை கலாச்சாரம் பண்பாட்டை பேணி காப்பதற்கும் பரந்த அளவில் உலகளாவிய ரீதியில், அதாவது ஈழத்தில் அந்த விதைகளில் விடுதுகள் சர்வதேச ரீதியாக ஒரு ஈழம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு தேவையில்லை. அந்த உலகளாவிய ஈழத்தை நாங்கள் நிலைநாட்டிக் கொண்டு செல்கிறோம். இதில்தான் நமது கலை பண்பாடு பாதுகாக்கப்படுகிறது. தாய்நாட்டில் அங்கு மிகவும் கலாச்சாரம் சீர்கட்டி தரதூக்குவதற்கு வழிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை உடைத்து சர்வதேசத்தில் நமது பிள்ளைகள் மொழி, கலை, கலாச்சாரத்தில் மிகவும் திறம்பட செயற்படுவது இன்றைக்கு மனதுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறார். தாயகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் இங்கிருந்து அங்கிருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுடன் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் 2014 எனது அவா. 2014, அதாவது பெற்றோர்கள் 30 வருட காலத்தில் எதை செய்தார்களோ ஒரு புறம் 2013 மூடி வைத்துவிட்டு, இது உங்களது எதிர்காலம். உங்களது உறவுகளுக்கும் உங்களுக்கும் உறவை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுடைய கடமை. எனவே எனது குழந்தையாக இருந்தேன், உங்களது குழந்தையாக, அங்கிருக்கும் ஒரு குழந்தையுடன் எதுவாக இருந்தால், அவர்களது பொழுதுபோக்காக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், அல்லது அங்கிருக்கும் ஒரு குழந்தை, அதாவது அந்த மண்ணில் இந்த போராட்டத்தில் இறந்த ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு கிராமத்தில் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார். அவருடன் உங்களது கல்வி, கலை, கலாச்சாரத்தை கலந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு உங்களாலான அறிவுகளை வழங்குங்கள். நாங்கள் இன்று பலத்தோடு வாழ்கிறோம். எங்களுக்கு சர்வதேச ரீதியாக கிடைத்திருக்கிற வளம் அங்கிருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. எனவே எங்களுக்கு கிடைத்திருக்கிற எந்த அறிவாக இருந்தாலும், குறிப்பாக ஆங்கில அறிவு அங்கு போதாமல் பிள்ளைகள் தவிக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கும் இணையதளங்கள் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு கல்வி என்ற ஒன்றையாவது கொடுங்கள். அவர்கள் சொந்த காலில் நிற்பார்கள். அவர்கள் கையேந்தி கொண்டு நிற்கும், அதாவது இல்லங்களில், அநாதை இல்லங்கள் என்ற இல்லங்களில் இல்லாமல் சொந்த இல்லத்தில் வாழும், சொந்த காலில் நிற்கும் பிள்ளைகளாக மாறுவதற்கு கல்வி என்ற ஒன்றை கொடுங்கள். அவர்கள் நிற்பார்கள். அங்கு மாற்றம் நடக்கிறது. வெகு விரைவில் மாற்றம் பெறும். அவர்கள் எவ்வளவு இறுக்கமாக அவர்கள் மீது திணிக்கப்படுவது, அவர்கள் அந்த அளவு விவேகம் இருக்கின்றது என்றால், கடந்த சில தினங்களாக சில தரவுகளை எடுத்த போது அங்குள்ள பிள்ளைகள் கொப்பி விளக்குகள், சோலார் மூலமாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து கல்வி என்ற அளவுக்கு அங்குள்ள பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளை இணைத்து வாரத்தில் 1 மணி நேரம் உங்கள் உறவில் 6வது 1 மணி நேரம் செலவு செய்யுங்கள். அதே போல் தினமும் நான் கேட்பது, 2014 ஜனவரி இறுதிக்குள் தினமும் ஒரு 20 பேர் நீங்களே சேமியுங்கள். யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இது உங்களுடைய பணம். ஒரு வருடத்திற்கு அங்குள்ள ஒரு குழந்தைக்கு நீங்களாக கண்டுபிடித்து ஏதோ ஒரு மூலை நீங்களே உதவி செய்யும். எந்த ஒரு அமைப்புக்கோ எந்த ஒரு நிறுவனங்களுக்கோ நம்பி கொடுக்கலாம். உங்களுடைய பணம் நேரடியாக அங்குள்ள குழந்தைக்கு நீங்களே கொடுங்கள். அந்த பணத்துக்கு என்ன நடக்கிறது, அது அவர்கள் சொந்த காலம் நிற்பது உதவி செய்கிறதா என்று உதவி செய்ய கேட்டுக்கொண்டு, இந்த வருட இறுதியில் அனைவருக்கும் நத்தார் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதில் ஏதும் நான் தவறாக பேசினால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பொறுப்பு இது. இதை நாங்கள் சுமந்து செல்ல வேண்டும். ஆகவே இது எங்களுடைய கடமை. வரலாற்றில் அங்குள்ள அரசியலுக்கு எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொன்னார். அந்த அரசியலால் தான் நாங்கள் இன்று இப்படியாக இருக்கோம். எங்களுடைய இது பொறுப்பு. நாங்கள் சில பாவத்துக்கு உடந்தையாக இருந்து விட்டோம். அதுக்கு மன்னிப்பு தேட வேண்டிய கட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். எனவே தயவு செய்து நாங்கள் அந்த பிள்ளைகளை எதிர்கால வாழ்வுக்கு உதவ வேண்டும். அடுத்த ஒரு வருடம் மனித நேயத்துடன் வாழ்ந்து பாருங்கள். ஒரு 20 பேர் உங்கள் வீட்டில் இருக்கிற புத்தகங்கள், நீங்கள் பாவிக்கும் இந்த கண்ணாடிகள், வீசாதீர்கள். எங்களிடம் கொண்டு வந்தார்கள். அங்குள்ள எத்தனையோ பேருக்கு பார்வை வழங்கு ஒழுங்கு செய்து தருகின்றோம். பணம் வேண்டாம் எங்களுக்கு. தயவு செய்து மனம் வந்து நாங்கள் ஒரு மனிதநேயம் உள்ளவர்களாக மாறுவோம். சற்று 5 நிமிடம் ஒரு வாரத்தில் சிந்தியுங்கள். அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம். தயவு செய்து ஏதாவது தவறாக நாம் மன்னித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி சிவார்த்தை. மிக்க நன்றி. எல்லோருக்கும் திரு ஸ்ரீபதிகளுக்கு நன்றி. நேரமாவதுதான் நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். சிவா அவர்கள் டாவிலிருந்து வந்து இந்த பணியை இன்று நிறைவேற்றி தந்தீர்கள். ராகவி உனக்கு நன்றி. குறிப்பாக நிக்சன் இன்று தனது ஒரு பணியாகவே அவர் இன்று வேலை நாள் விடுபடுத்து இந்த முழுவதுமான தொண்டு பணியாகவே இந்த சவுண்ட் சிஸ்டத்தை ஆபரேட் பண்ணி தந்திருக்கிறார். நிக்சன் சிவா அவர்கள் சார்பில் நிக்சன் அவர்களுக்கு அன்பான நன்றி உரித்தாங்கட்டும். இது ஒரு பெரிய சேவையான, அவர் ஒரு திரைப்பட கலைஞர், ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஆனால் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய இன்று இருப்பதாக இருந்தது. இன்னும் சில இடைவெளிகளுக்கு, குறிப்பாக அவருடைய குட்டி மகனுக்கும் என்ற சுகீனம் அவருடைய நடனம் தவிர்க்கப்பட்டது. ஆகிய எல்லோரையும் அங்கீகரிப்போம் என்று கேட்டு மீண்டும் திரு சிவபாசுந்தரம் ஐயா உங்களுக்கு நன்றி. எங்களை கௌரவித்தமைக்காக திரு பரமேஸ்வரி அம்மா உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி உரித்தாய் கொண்டிடம்.
மற்றும் எய்ட்ஸ் மீடியா ஃபர்ஸ்டோடு இணைந்து படைத்த 2 நிகழ்வுகளோடு ஜனவரி 11 சந்திப்போம். அதுக்கு முன்னம் இறங்கும் இல்லத்தினுடைய நிகழ்ச்சி மீண்டும் காசோட்டு நல்ல ஒளித்தன் நகர சபை மண்டபத்திலே 28ஆம் தேதி சந்தித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.